ம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து நோ ஆயில் நோ பாயில். இதை இன்றைக்கி வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறது இல்லை. ஒரு சுவையான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிரில் ஒரு கலரி செய்ய போகிறோம். இந்த கலரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற அந்த புதுசாக வந்திருக்க அந்த அந்த இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஹைப்புங்கிறது, அதையும் கொடுங்க. இது வந்து புதுசாக சின்ன சின்ன சேனல்களுக்கு கொடுத்துருக்க, யூடியூப் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த ஹைப்பையும் கொடுங்க. வாங்க இந்த சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு முளைக்கட்டின கிளறிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து 150 கிராம் பச்சை பயிரை ஊற வச்சு, அதாவது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த அளவுக்கு முளைக்கட்டை வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ முளைக்கட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சுக்கணும். 100 கிராம் வெங்காயம் நல்லா பொடிச்சா நறுக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு பழுத்த தக்காளி பொடிச்சா நறுக்குனது, 1 ஸ்பூன் லெமனு, பட்டை மிளகா விதையை எடுத்துட்டு ஊற வச்சு சும்மா அரைச்சிருக்கேன் லேசாக, அதாவது ஒரு ஓட்டை ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க போதும். தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு தட்டில், சின்ன தட்டில் கொட்டிக்கலாம். இந்த பச்சை பயிர் இருக்குங்கள, அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அதாவது நார் சத்து அளவுக்கு மீறி இருக்குது. அதனால் மலச்சிக்கல் கிடையவே கிடையாது. அப்புறம் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கொழுப்பை குறைக்கக்கூடியது, இதயத்தில் படிகிற இந்த கொழுப்பை குறைக்கக்கூடியது. அடுத்தது தக்காளி கொட்டிக்கலாம். இந்த பச்சை பயிரில் வந்து உங்களுக்கு டயட் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் பசியை தூண்டாது, ரொம்ப நேரம் ஆகும் பசிக்கிறதுக்கு. அதனால் டயட் இருக்கிறவங்களும் இதை உணவில் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கங்க. க்ளவுஸை போட்டு பிசைஞ்சிங்கன்னா இந்த உணவு வந்து கொஞ்சம் கெடாமல் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டுட்டு பிசைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது நசுக்கிற மாதிரி உள்ளது, இந்த உருளைக்கிழங்குலாம் நசுக்குவாங்க, மசிச்சு எடுக்கிறது, அது மாதிரி இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க. இந்த மிளகாய், பட்டை மிளகாய் இருக்குங்களா, அதை கொஞ்சம் பயன்படுத்திங்க காரத்துக்கு. இது ரொம்ப ரொம்ப சுவையானது. அதாவது சப்பாத்திக்கு ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷு. நீங்கள் நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா அங்கே உணவில் வந்து எல்லாமே சப்பாத்தி ஐட்டம் சாப்பிடும்போது எல்லோரும் பச்சையாக சேலட் சாப்பிடுவாங்க. அதில் நார் சத்து அவ்வளோ இருக்குது. நம்ம வந்து நார் சத்து காய்கறிகளை நிறைய சாப்பிட்றதில்ல. அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்தது கொஞ்சம் உப்பு. உப்பு நிறைய போட்டுக்க வேண்டாம், தேவையான அளவு பார்த்துக்கிட்டு போட்டுருங்க. அடுத்தது நம்ம முளைக்கட்டின இந்த பயிறு. பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஆனால் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஆயிலை ஊற்றிக்கிட்டு கிடக்கலாம் தேவையில்லை. இதை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 சப்பாத்தியை சர்வ சாதாரணமாக சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. இது கூட இந்த லெமனு அதையும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் தான். இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு கலரியை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஃப்ளேவர் தான் இருக்குது. பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பச்சை, வெள்ளை, சிகப்பு அப்படின்ட்டு.
ஒரு வித்தியாசமான சாலட் மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டயட் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க அது. செம்மத்தையாக இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிடும்போது பசி வந்து ரொம்ப லேட்டாக தான் எடுக்கும். அதனால் காலை உணவில் கண்டிப்பாக இதை சேர்த்துங்க. உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை நம்ம தான் பாராட்டிக்கணும். நம்மளுடைய முதல் ரசிகர் நாமளாக தான் இருக்கணும். நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஒரு சவுண்டு நறுக்கு 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 சவுண்டு பிரமாதமாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வெங்காயம் இருக்குங்கள, அதில் வந்து காரம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயத்தை தோலை சீவிட்டு நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு அதன் பிறகு வெங்காயத்தை கட் பண்ணும்போது இந்த காரம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப அதாவது ஒரு சாலட் வெங்காயம் மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த சாலடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தடில் சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மிளகாயை நீக்கிட்டு சாட் மசாலா இருந்தால் அது கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பையும் கொடுங்க. அதேமாதிரி கட் பண்ணாமல் பாருங்கள், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தரப்படாமல் கிடைக்கும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவில் தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. எனக்கு உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.